மகாதேவ் சம்போ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொருத்தம், திருமண பொருத்தங்களில் முக்கியமான ஒரு பொருத்தத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா நாடி பொருத்தம். பொருத்தங்கள் பார்க்குறதே நிறைய பேர் அது ஒரு ஒரு அவசியமில்லாத அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள் இருக்குது. இருந்தாலும் நாடி பொருத்தம் அப்படிங்கிறதுல சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும். அப்படிங்கிறதுனால இந்த நாடி பொருத்தத்தை பற்றி மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம். நாடி பொருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்க்கணும் அப்படின்னா, குறிப்பாக சொந்தங்களுக்கு உள்ள திருமணம் பண்ணும்போது, உதாரணமாக தாய்மாமா பொண்ணு, தாய்மாமா பையன், அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, இந்த மாதிரி இரத்த சொந்தங்களுக்குள் திருமணம் செய்யக்கூடிய நிலைமையில் இந்த நாடி பொருத்தம் அப்படிங்கிறது கட்டாயம் பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய பெரிய நோய்கள் எல்லாமே வரக்கூடிய அமைப்பு, அல்லது பிறவிலே சில குறைபாடுகள் அல்லது ஊனங்கள் இருக்கக்கூடிய மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இந்த நாடி பொருத்தம் சரியான முறையில் பார்க்கவில்லை என்றால் அது நிச்சயமாக வரும். அப்படிங்கிறதன் அடிப்படையில் நாடி பொருத்தம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு பொருத்தம். அப்போது இந்த பொருத்தத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இரத்த சொந்தங்களுக்குள்ளே மேரேஜ் பண்ணும்போது மட்டும் பிரதானமாக பார்த்தால் போதும் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லிடலாம். முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே மாதிரியான இரத்த சொந்தங்களுக்குள் திருமணம் செய்யும்போது இருவருக்கும் ஒரே நாடியாக இருக்கக்கூடாது. இது முதல் விதி. இருவருக்கும் ஒரே நாடியாக இருக்கக்கூடாது. என்ன நாடி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரே மாதிரியான நாடி, ஒரே வகையான நாடியாக இருக்கக்கூடாதுங்கிறது முதல் விதி. இரண்டாவது விதி, இருவருக்கும் வாத நாடியானால் மனைவிக்கு ஆகாது அப்படிங்கிறது இரண்டாவது விதி. இருவருக்கும் வாத நாடியானால் மனைவிக்கு ஆகாது அப்படிங்கிறது இரண்டாவது விதி. மூன்றாவது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவருக்கும் பித்த நாடியானால் கணவருக்கு ஆகாது. பித்த நாடியாக இருந்தால் கணவருக்கு ஆகாது அப்படிங்கிறது மூன்றாவது விதி. நான்காவது விதி என்ன அப்படின்னா, இருவருக்கும் வேறு வேறு நாடியாக இருந்தால் பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். பொருத்தம் நல்லா இருக்குது. இருவருக்கும் வேறு வேறு நாடி, எந்த ஒரு நாடியாக இருந்தாலும் வேறு வேறு நாடியாக இருந்தால் அது பொருத்தம் உண்டு அப்படிங்கிறது நாடி பொருத்தத்தினுடைய ஒரு முக்கியமான விதி. இந்த 4 விதிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது என்ன வகையான நாடி, அது என்னென்ன நட்சத்திரங்கள் என்ன நாடியில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நாடியில் வருது. எத்தனை வகையான நாடிகள் இருக்கிறது, ஒவ்வொரு நாடிக்கும் கீழே எந்தெந்த நட்சத்திரங்கள் வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கலாம். இது வாதம், பித்தம், சிலேத்துமம் அப்படின்னு 3 வகையான நாடிகள் இருக்குது. வாதம், பித்தம், சிலேத்துமம். இந்த வாதம், பித்தம், சிலேத்துமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒவ்வொரு வகையான நோய்களை குறிக்கக்கூடியது. வாத நோய், இல்லைனா பித்தம் சம்பந்தமான நோய்கள், சிலேத்துமம் சம்பந்தமான நோய்கள் அப்படிங்கிறதன் அடிப்படையில் வாதம், பித்தம், சிலேத்துமம் ஆகிய 3 நாடிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாடிகள்லையும் என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அப்படின்னு பார்த்துடலாம். இது வாதம் அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் 9 நட்சத்திரங்கள் வருது. என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுவதி, திருவாதிரை, புனர்பூசம், உத்திரம், ஹஸ்தம், கேட்டை, மூலம், சதயம், பூரட்டாதி ஆகிய இந்த 9 நட்சத்திரங்கள் முதல்ல வரக்கூடிய வாதம் அப்படிங்கிற நாடியின் கீழே வரக்கூடிய 9 நட்சத்திரங்கள். இரண்டாவதாக பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடிக்கு கீழே வரக்கூடிய 9 வகையான நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரணி, மிருகசீரிஷம், பூசம், பூரம், சித்திரை, அனுஷம், பூராடம், அவிட்டம், உத்திரட்டாதி ஆகிய இந்த 9 நட்சத்திரங்கள் பித்தம் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே வரக்கூடிய அந்த 9 நட்சத்திரங்கள். மூன்றாவதாக சிலேத்துமம் அப்படின்னு வரக்கூடிய அந்த நாடிக்கு கீழே இருக்கக்கூடிய 9 நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை, ரோஹிணி, ஆயில்யம், மகம், சுவாதி, விசாகம், உத்திராடம், திருவோணம், ரேவதி ஆகிய இந்த 9 நட்சத்திரங்கள் சிலேத்தும நாடியின் கீழ் வருபவை. அப்போ நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாடி பொருத்தத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ், நான் சொல்ல எல்லா திருமணங்களையுமே நீங்கள் பார்க்க முடியலை, இல்லைனா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் இரத்த சொந்தங்களுக்குள்
திருமணத்திற்கு ஒரு ஆண் அல்லது பெண்ணை தேர்வு செய்யும் போது நிச்சயமாக பார்க்கக்கூடிய பொருத்தம் அல்லது நாடி பொருத்தம் மிக முக்கியமானது. அந்த நாடி பொருத்தத்தில் இந்த விதிகளை மட்டும் நீங்கள் சரிபார்த்துக்கிட்டு அந்த நாடி பொருத்தம் ஓகே அப்படின்னா தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா பிளட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய ஆர்ஹெச் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன குரூப்பு இல்லைனா ஆர்ஹெச் ஃபேக்டர் என்ன மாதிரியான அமைப்புகள், அந்த வகையான அந்த டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பிளட் ரிப்போர்ட்ஸில் வரக்கூடிய ஆர்ஹெச் ஃபேக்டர்ஸின் அடிப்படையில் ஒரு இரத்த சொந்தங்களுக்குள் திருமணம் நடக்கும்போது பிறக்கக்கூடிய குழந்தை முதல் குழந்தையை விட இரண்டாவது குழந்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உண்டு அப்படிங்கிறது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். இருந்தாலும் நாடி பொருத்தத்துக்கும் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் அல்லது இரத்த சொந்தங்களுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அப்படிங்கிறதுனால இரத்த சொந்தங்களுக்குள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு கப்பிள்ஸ் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பொருத்தம் அப்படிங்கிறது மிக முக்கியமான நாடி பொருத்தம். இந்த தலைப்பில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகாதேவ் சம்போ.